ஒருவேளை மகாவிஷ்ணு அவர்களையும் ஈடு நெருங்கி கொண்டிருந்ததா? அதனால தான் மகாவிஷ்ணு இந்த முடிவு எடுத்தார். நெக்ஸ்ட் क्वेश्चन. என்ன ப்ராப்ளம்னு கேக்குறேன். யார் கூட என்னமோ தொடர்புல இருந்துட்டு போறேன். ஏதாவது சமூகத்துக்கு ஏதாவது பிரச்சனை பண்றேன்னா உங்க ஆசையே பல நாள் கடையை மூடிட்டேன்ல. என்ன பிரச்சனை இப்போ உங்களுக்கு? உங்களுக்கு நீங்க என்னமோ பண்ணிட்டு போங்க. நான் இப்ப சுயநலமா தான் இருக்கேன். எஸ், ஐ எம் செல்ஃபிஷ் நவ். சுயநலம் சார்ந்துதான் இந்த முடிவை எடுத்திருக்கிறேன். ஆனா நம்ம யாருக்காக இவ்வளவு தூரம் போராடுறோமோ அவர்களிடமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய மாற்றங்கள் இல்லை. இதை நான் வெளிப்படையாவே சொல்லணும்னா என்னோட கண் கூட ஏங்க டெல்லிக்கு போனாவே அரசியலுக்கு தான் போகணுமா? என்னங்க கூத்தா இருக்கு, கொடுமையா இருக்கு. இளைய பாரதம் நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஆன்மீக சொற்பொழிவாளர் திரு மகாவிஷ்ணு அவர்கள். வணக்கம் சார். குருவே சரணம். வணக்கம். நீங்க வந்து திடீர்னு பரம்பொருள் ஃபவுண்டேஷனை வந்து க்ளோஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, பண்ணிட்டீங்க. அண்ட் உங்களோட யூடியூப் தளமும் வந்து இல்லாம இருக்குது. ஸோ க்ளோஸ் பண்ண உடனே எதுக்காக க்ளோஸ் பண்ணீங்கன்ற ஒரு கொஸ்டின் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாலும் ஸ்டில் அது நீங்க இப்போ சொன்னா நல்லா இருக்கும். அண்ட் அதை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க உடனே டெல்லிக்கு வந்து போயிருக்கீங்க. அதனுடைய நோக்கம் என்ன? பரம்பொருள் ஃபவுண்டேஷனை க்ளோஸ் பண்ணிட்டு அரசியல சேர போறாரு மகாவிஷ்ணு அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் கேட்கப்படுது. ஏங்க டெல்லிக்கு போனாவே அரசியலுக்கு தான் போகணுமா? என்னங்க கூத்தா இருக்கு, கொடுமையா இருக்கு. ரொம்ப நாளா எனக்கு ஆசை. டெல்லிக்கு பல டைம் போயிருக்கேன். நான் இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. நான் கிட்டத்தட்ட 15 வருஷமா டெல்லி போயிட்டு வந்துட்டு இருக்கேன். புரியுதா உங்களுக்கு? அங்க எனக்கு நிறைய பிசினஸ் கனெக்ட்ஸ் இருக்கு. நான் முன்னாடி இருக்கக்கூடிய பிசினஸ் கனெக்ட்ஸ் இருக்கு. அது போக நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அது போக வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிந்த க்ளோஸ் ஆன பீப்புள்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து நான் ரெகுலரா இங்க வந்தேன், அவங்க என்னைய பார்ப்பாங்க, நான் அங்க போனா அவங்கள பார்ப்பேன். இதெல்லாம் பல வருட காலமாக இருந்து வரக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ நீ இதையும் போட்டு எதுவும் முடிச்சு போட்டுக்க வேண்டாம். எனக்கு ரொம்ப நாளாவே உண்மையாவே அங்க இருக்கக்கூடிய மலை முருகன் கோவில்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஆமா, அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கோவில் அது. சோ அன்னைக்கு வந்து சனி மகா பிரதோஷம் வேற. சோ சனி மகா பிரதோஷம் அங்க இருக்கக்கூடிய முருகனை வந்து தரிசிக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால அது அது பாருங்க, என்னோட வாழ்க்கை எப்பயுமே சரணாகதி நிலையில இருக்கும்போது நான் கேஷுவலா பண்றது எல்லாமே உன்னோட ஒண்ணு லிங்காவே இருக்கும். ஆக்சுவலா இந்த உலகத்துல பண்றது எல்லாமே உன்னோட ஒண்ணு லிங்கோட தொடர்புலதான் இருக்கு. நமக்கு தான் அது புரியறது இல்ல. சோ ஃபவுண்டேஷன் க்ளோஸ் பண்ணதுக்கு உண்டான ஒரு மாபெரும் காரணமாக வெளிப்படையாவே சொல்றேனே, மறைச்சு வச்சு பேசுறதுக்கு என்ன இருக்கு? இன்னும் 100 முறை கூட நான் சிறை செல்ல தயார் நிலையில் இருக்கிறேன் மக்களுக்காக. அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அங்க இருந்து நான் ஆஸ்திரேலியால இருந்து கிளம்பி வரும்போது கூட எனக்கு தெரியும் கைது பண்ண போறாங்கன்னு தெரியல. நான் ஏன் ஏபி கூட போடாம வரேன். அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனா நம்ம யாருக்காக இவ்வளவு தூரம் போராடுறோமோ அவர்களிடமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய மாற்றங்கள் இல்லை. இதை நான் வெளிப்படையாவே சொல்லணும்னா என்னோட கண் கூட நாம் வந்து தகுதி இல்லாத பல நபர்களுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த யோக ரகசியங்களை வந்து வெளிப்படுத்தி விட்டோம் என்ற அந்த ஒரு குற்ற உணர்ச்சி வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. காரணம் என்ன அப்படின்னா, மறைபொருளாகவே இருப்பது எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரும்போது அதை பயன்படுத்தி சுயநலத்திற்காக பயன்படுத்தி பிற உயிர்களை கஷ்டப்படுத்தக்கூடிய காயப்படுத்தக்கூடிய உயிர்களை என் கண்ணாலேயே நான் 1-2 எக்ஸாம்பிள் வந்து பார்த்தேன். இதுக்கப்புறம் வந்து நான் இது ஒரு தத்துவம் பல பேர் பலவிதமா வந்து சொல்லியிருக்காங்க. இதை நான் எப்படி வந்து பாக்குறேன் அப்படின்னா, உலகத்தை திருத்துவது என்பது முடியாத ஒரு காரியம். ஏன்னா இந்த உலகத்துல எல்லாமே மிகச்சரியாக இயங்கி கொண்டிருக்கிறது. அது ரமணர் வந்து முன்னாடியே சொல்லிட்டாரு. அது நம்ம படிச்சு புரிஞ்சு வச்சிருந்தனே தவிர இத்தனை வருடங்கள் உணராமல் இருந்தேன். இப்ப உணரும் போது வந்து அது புரியுது. இங்க நமக்கு பண்றதுக்கு ஒரு வேலை இல்லை. அது கரெக்டா ஒவ்வொரு வேலையும் நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. கேஸும் அதுவே போடுது, அதுவே வாதாடுது, அதுவே வந்து தீர்ப்பு கொடுக்குது, அதுவே வந்து பாத்தீங்கன்னா பெயில்ல வருது, அதுவே ஜெயிலுக்குள்ள போகுது, அப்புறம் மறுபடியும் வெளியே வருது, அதுவே அரெஸ்ட் ஆகுது, அதுவே தூக்கு தண்டனைக்கு போகுது, அதுவே அப்புறம் தத்துவத்தை சொல்லுது. எல்லாமே அதுதான் இங்க. இது பல குழப்பத்தை வந்து ஏற்படுத்தும். பட் என்னுடைய புரிதல்ல நான் என்ன வந்து உணர்றேன் அப்படின்னா, சோ முதல்ல வந்து நம்ம என்னதான் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை போதித்து பயிற்சியை சொல்லி கொடுத்தாலும் சரி, இந்த குறிப்பிட்ட பயிற்சி நிலைகள் நம்ம தொடர்ச்சியா பண்ணும்போது ஒரு சில சூப்பர் நேச்சுரல் எபிலிட்டிஸ் அப்படின்றது ஒரு ஹியூமனுக்கு வந்து வர ஆரம்பிச்சிருது. அது ரொம்ப காமனாவே நடக்கும். ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய பயிற்சியை வந்து தேர்டையை ஓபன் பண்ணக்கூடிய பயிற்சி. பரம்பொருள் யோகம்ன்றது அதுதான். வாசி யோகத்தை வேற வெளிப்படையா வந்து நான் சொல்லி கொடுத்துருந்தேன். சோ அதை நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்ற அந்த தகவலை வந்து என்னால வந்து நேரடியாக வந்து பார்க்க முடிந்தது. என் கண் கூட ஒரு சில இடங்கள்ல வந்து பார்க்க முடிந்தது. அதனால இந்த சமுதாயம் வந்து மிகச் சரியாக தான் சென்று கொண்டிருக்கிறது. இதுல நான் ஏதாவது பண்ணா அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி விடும் என்ற ஒரு காரணத்திற்காக இதனால்தான் சித்தர்கள் மறைபொருள் ரகசியங்களாக வைத்து விட்டு சென்றார்கள் என்று வந்து தோன்றுகிறது. வள்ளல் பெருமான் வந்து பல காரணங்களுக்காக வந்து ரகசியங்களை வந்து வெளிப்படையா வந்து அவர் வந்து எழுதி வைத்து விட்டு சென்றிருக்கிறார். நான் வள்ளலார் அல்ல. சோ இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஞான விளக்கம் பொக்கிஷம் தெரிஞ்சுக்கணும்னா திருவருட்பாவை எடுத்து படிக்க வேண்டுகிறேன். அதுக்கு மேல ஒரு ஞான விளக்கம் இல்ல. அதை தாண்டி நான் ஒண்ணு சொல்லல. அதுல இருக்கிற விஷயம், திருமந்திரத்துல இருக்கக்கூடிய விஷயம், அதுல இருந்ததுதான் எடுத்து சொன்னேன். இன்னும் என்னப்பா டக்குன்னு வந்து வீடியோ இப்படி டெலீட் பண்ணிட்டேன்னு கேட்டா ஆரம்பத்துல நான் சொல்லிட்டு வந்தாதான் என்ன நம்பாதீங்க. நான் என்ன சொன்னோனோ அதை மட்டும் புடிச்சுக்கோங்க. பயிற்சி நீங்க இப்போ
மனப்பாடம் பண்ணியிருந்தீங்க. நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு புரிஞ்சதுன்னா இப்ப எதுக்கு உங்களுக்கு வீடியோ? அப்ப யூ ஆர் அடிக்டட் டு மீ, யூ ஆர் நாட் அடிக்டட் டு த கண்டென்ட் விச் ஐ ஹவ் ஷேர்ட். அப்படிதானே? அதுல இருக்கக்கூடிய தத்துவத்தை தானே புரிஞ்சுக்கணும். அந்த வீடியோ பார்த்தா தான் எனக்கு தூக்கத்துல இருந்தே எழுறேன். அதுவே ஒரு பெரிய அடிக்ஷனாக வந்து மக்கள் கிட்ட ஆகிட்டதை வந்து என்னால வந்து பார்க்க முடிகிறது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, இறைவன் ஒவ்வொரு அனுபவத்தை கொடுத்து ஒவ்வொருத்தனையும் வந்து திருத்திட்டு வர்றாரு. நம்ம அந்த அனுபவத்தை கொடுக்க விடாம ஞானத்தை கொடுத்து மாத்தி விட்டுறோம். தகுதி இல்லாத நபர்களுக்கு சொல்லி கொடுத்துறதுனால அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அந்த அனுபவத்தை பெறாம ஷார்ட் ரூட்ல வெளியே வந்துடுறான். வெளியே வந்துட்டு மறுபடியும் நிறைய தவறுகளை செய்கிறான். இதனாலதான் 12 வருஷம் அவனுக்கு டிசிப்ளின் சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் வந்து இந்த யோக ரகசியத்தை வந்து சொல்லி கொடுத்தார்கள். இது என் வரலாற்றில் செய்த மிகப்பெரிய தவறாக வந்து நான் வந்து கருதுகிறேன், வெட்கப்படுகிறேன், தலை குனிகிறேன். அதனால எனது ஐடென்டிட்டிஸ் எல்லாத்தையுமே அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அது யாருக்கு உண்மையாவே இந்த ரகசியங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருக்கும், உண்மையாவே இறைவன்னா யாருன்னு புரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருக்கும், நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறேன், நான் ஏன் இவ்வளவு அவஸ்தைப்படுறேன், எனக்கு ஏன் இவ்வளவு அசிங்கம் நடக்குது, எனக்கு ஏன் இவ்வளவு அவமானம் நடக்குதுன்ற கேள்வி யாருக்கு உதிக்கிறதோ அவங்க எங்க போய் தேடி கண்டுபிடிக்கணுமோ அங்க போய் தேடி கண்டுபிடிக்கட்டும். உங்களை இன்னும் அப்படி நட்டாத்துல கூட நான் விட்டுட்டு போலன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா 2500 வீடியோல நான் பேசின மொத்த கண்டென்ட்டையும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி சுருக்கமா 50 பேஜ்ல ஒரு புக் எழுதி, பேராசைகளை கட்டி இறைவனை அணைத்து முக்தியை முத்தமிடுன்னு சொல்லிட்டு ஒரு புக்காகவும் வெளியிட்டுட்டேன். ஸோ அந்த லிங்க் வேணா நீங்க உங்களுக்கு நான் கொடுக்க சொல்றேன். நீங்க வேணா அந்த புக்கோட லிங்கை கீழே ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்லயும் பின் பண்ணி விடுங்க. நிறைய பேர் அதை படிச்சு வந்து புரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டோம். ஒண்ணு நான் இல்லாதெல்லாம் சொல்லல, ஆல்ரெடி இருக்கிற விஷயத்த இன்னும் கொஞ்சம் ஆழமா வந்து சொல்லியிருக்கேன். ஆக மொத்தம் ஒண்ணு தெரிஞ்சுக்கலாம், உண்மையான அருள்நிலை என்பது எந்தவித அமைப்புகளும் இல்லாமலேயே இயங்குகிறது. அப்ப அமைப்புகள் நடத்திட்டு இருக்கிறவங்க தப்பான்னு கேட்டா அது அப்படி கிடையாது, அதுவும் டிசைன்ல இருக்கு. அப்ப நீ இதை விட்டுட்டு போறியாடா அப்படின்னு கேட்டா இதுவும் டிசைன்ல இருக்கு. என்னடா அப்புறம் இப்படி பேட்டி கொடுக்குறியாடான்னு கேட்டா இதுவும் டிசைன்ல இருக்கு. இப்ப என்னை பார்த்தா மென்டல் மாதிரியே இருக்குல்ல. கண்டினியூ, அடுத்த கேள்வி கேளுங்க, உங்களுக்கு பதில் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் ரீசன் அண்ட் இந்த கணத்துல இது நடக்குது அப்படின்றத வந்து நீங்க ஏற்றுக்கொள்கிறீங்க. ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், உங்களுக்கு வேற வழி இல்லைன்றேன். அதுல உங்களுக்கு முரண்பாடு வந்ததுன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. புரியுதா பேசுறது? நீங்க வந்து இப்ப நான் கேட்டிருந்தேன் டெல்லி போயிருந்தீங்க அப்படின்ற விஷயம். சோ அதை அப்படியே எடுத்துட்டு பார்த்தா மகாவிஷ்ணு அவர்கள் சிறை சென்று வந்த பிறகு அவர் வந்து அரசியல் ரீதியாக வந்து பாஜகவோட கொஞ்சம் க்ளோஸா இருக்காரோ அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு அடிப்படையில். நான் பாஜகவோட க்ளோஸா தாங்க இருக்கேன். என்னங்க இப்போ பாஜகவோட க்ளோஸா இருக்கேன். இந்த உங்க சேனலை நடத்தக்கூடிய மிஸ்டர் கார்த்திக் கோபிநாத் ஐடி விங்கினுடைய மாநில துணைத் தலைவர் தானே, அவர் எனக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கிய நண்பர், ரொம்ப ரொம்ப க்ளோஸா இருக்கேன். அதுக்கு உங்க கூட மட்டும் க்ளோஸா இல்ல, டிஎம்கேவோட க்ளோஸா இருக்கேன், ஏடிஎம்கேவோட க்ளோஸா இருக்கேன், பாட்டாளி மக்கள் கட்சியில இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களோட க்ளோஸா இருக்கேன். இது போக வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு சுந்தரையான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அவர் ஒரு அமைப்பு, இந்த மாதிரி ஏகப்பட்ட அமைப்புகளோட நல்ல நண்பனா இருக்கு. இதுல என்னங்க தவறு, என்னங்க பிரச்சனை, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு கேக்குறேன். யாரு கூட என்னமோ தொடர்புல இருந்துட்டு போறேன், ஏதாவது சமூகத்துக்கு ஏதாவது பிரச்சனை பண்றேன்னா உங்க ஆசையே பல நாள் கடைய மூடிட்டேன்ல, என்ன பிரச்சனை இப்போ உங்களுக்கு? இப்ப அதாவது எந்த ட்ரேஸுமே இல்லாம ஆயிட்டாரு மகாவிஷ்ணு அப்படின்ற மாதிரி. ஏன்னா நீங்க உங்களுடைய யூடியூப் அந்த பக்கத்தை வந்து முடக்கிட்டீங்க, இன்ஸ்டா எக்ஸ்தலம் இன்னும் இருக்குதுதான். அப்போ நீக்கி விட்டேன், நீக்கி விட்டேன். ஆமா சாரி, நீக்கி விட்டீங்க. இந்த திருக்கரங்களாலதான் பண்ணேன். சோ உங்களை வந்து யாராச்சும் இனிமே வந்து அப்ரோச் பண்ணோம் அப்படின்றப்போ என்ன வழி இருக்கு? எதுக்குங்க வந்து அப்ரோச் பண்றீங்க நீங்க? என்னங்க மறுபடியும் என்னையவே தேடிட்டு இருக்கீங்க? நான் தான் எல்லாத்தையும் நானே காணாம போறதுக்கு வழி தேடிட்டு இருக்கிறேன். கண்டுபிடிங்க, உங்களுக்குள்ள இருக்கு எல்லாமே, எல்லாத்தையும் சொல்லிட்டு அந்த புக் படிங்க. மொத்த ரகசியத்தை இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுலயுமே எழுதியிருக்கேன், படிங்க அதை. இல்ல சார், இப்ப பலரும் வந்து புக் படிக்கிறத விட ஒருத்தங்க நமக்கு அதை சொல்லி கொடுக்கும்போது வேற விதமாக ரிஃப்ளெக்ட் ஆகும். யாரும் இல்ல என்னை பார்த்தா எப்படி தெரியுதுன்னு கேக்குறேன். சொல்லி கொடுக்கும்போது ஏன்டா சொல்லி கொடுக்குறேன்னு கேக்குறீங்க. இதெல்லாம் எங்களுக்கு தேவைப்படவே இல்லையேன்றீங்க. சொல்லி கொடுக்குற நிறுத்திட்டா ஏங்க எங்களுக்கு சொல்லி கொடுக்குற நிறுத்துறேன்றீங்க. இது எப்படி எடுத்துக்கிறது எனக்கு புரியல சத்தியமா. இல்ல 100ல 100 பேரும் அப்படி இருக்கிறது இல்லையா? 50 பேருக்கு அது வேற மாதிரி இருக்கும், இன்னொரு 50% வேற மாதிரி இருக்கும். தேவைப்படுறவங்களுக்காக அது பண்ணலாம் இல்லையா? அதுதான் என்னுடைய உள் சூழ்நிலையை வெளி சூழ்நிலை முடிவு பண்ணக்கூடாதுன்ற மனநிலைக்கு வந்திருக்கேன். புரியுதா? உங்களுக்கு நீங்க என்னமோ பண்ணிட்டு போங்க, நான் இப்ப சுயநலமா தான் இருக்கேன். எஸ், ஐ எம் செல்ஃபிஷ் நவ். சுயநலம் சார்ந்துதான் இந்த முடிவை எடுத்திருக்கிறேன். என் சொந்த ஆன்ம வளர்ச்சிக்கு உங்களுக்கு போதும், சொல்லி கொடுத்ததெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. முடிஞ்சா அதை வச்சு கரை தேருங்க. தகுதியான ஆன்மாக்கள் ஆல்ரெடி சொன்னதை வச்சே கரை தேறிடுவாங்க. அப்படி ஒரு வேலை அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா நல்ல கருணையில தான் பரம்பொருள் யோகிகளை எல்லாத்தையும் வளர்த்திருக்கோம். உலகம் எங்கிலும் இருக்கிறார்கள், அங்கங்க இருக்கிறாங்க. எங்க இருக்காங்கன்னு எனக்கே தெரியாது, எங்கெங்க எப்படி கனெக்ட் ஆயிருக்காங்கன்னே தெரியாது. தேடி கண்டுபிடிச்சு போங்க, தேடுங்க போங்க. முதல்ல யாரு எங்க ஏதுன்னு தெரியாம இருந்து இப்ப ட்ரேஸ் எல்லாம் அழிச்சிட்டேன்ல, ஒவ்வொருத்தரா போய் தேடி கண்டுபிடிங்க போங்க. இப்போ உங்க திருப்பூர்ல வந்து உங்களோட ஃபவுண்டேஷன் இருக்கு, நீங்க அது மட்டும் தான் வந்து இயங்காது அப்படின்றதா, இல்ல வெளிநாடுகள்ல இருக்க அந்த ஃபவுண்டேஷன்ஸும் இனிமேல் இயங்காது? ஏங்க நானே வீட்டு விட்டு வெளியே போறேன்ற அந்த சுண்ணாம்பு டப்பா காலி இருக்குன்ற மாதிரியே இருக்கேன் நீங்க கேக்குற கேள்வி. வெளியே போறதுன்னா போக வேண்டியதானே, அப்புறம் என்ன இன்னும் அந்த இக்கு குறைகிறது பண்ணா, இன்னும் கொஞ்சம் அது குறைகிறது பண்ணா. இது எல்லாத்தையும் மூடியாச்சு, எல்லாத்தையுமே இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு. ஆல் வாட்ஸ்அப் சேனல்ஸ் க்ளோஸ்ட், ஆல் குரூப்ஸ் க்ளோஸ்ட்,
அதுபோக கம்பெனி இழுத்து மூடுறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டேன் கீ பீப்புளுக்குலாம். பரம்பொருள்ன்ற நேமே இனிமேல் எங்கேயுமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். நீ என்னமோ இறைவன் வந்தார், இந்த உடல் மூலியமாக ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ சொன்னார், அந்த டைம் முடிஞ்சது, கிளம்பிட்டார், அவ்வளவுதான், வேலை முடிஞ்சது. ஓகே. இப்ப இன்னொன்னு, நீங்க வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆக போறீங்க அப்படின்றதும், இன்னொன்னு உங்க ஃபவுண்டேஷன் நம்பி பலரும் வந்து காசு குடுத்திருப்பாங்க. சோ அது உங்ககிட்ட ஒரு டீட்டெயிலா உங்ககிட்ட கேட்கறாங்க அப்படின்னா, அதனுடைய ப்ரூஃப் உங்ககிட்ட இருக்கா? அண்ட் இன்னும் மிச்சமாக கண்டிப்பா ஃபவுண்டேஷன்ல காசு இருக்குன்ற ஒரு விஷயம் இருக்கு. அத எப்படியா நீ வந்து செலவிட போறீங்கன்றது இருக்கு. இப்ப பெரிய இப்போ கேள்விக்குரிய எல்லாத்துக்கும் அதுதான். எத்தனை கோடி ரூபாய் பதுக்கி விட்டார்? இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும். லாஸ்ட் டைமே வந்து பாத்தீங்கன்னா, ஒரு முறை நான் அரெஸ்ட் ஆனப்ப நான் தவறான ஆளா இருந்தா மறுபடியும் நான் வெளிநாடு போயிருக்க முடியுமா? ம். கவர்மெண்ட் கிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸும் சப்மிட் பண்ணேன். எங்க 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 ஃபவுண்டேஷனோட இன்னும் ஹார்ட் டிஸ்க் அவங்க கிட்ட தான் இருக்கு. இந்த 2000 அன்னைக்கு டேட் வரைக்கும் பதிவான எல்லா வீடியோஸும் இருக்கு. என்னோட பர்சனல் அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. நான் இது வரைக்கும் ஆரம்பிச்ச டேட்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்க பர்சனல் அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. கரண்ட் அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. என்னுடைய சொந்த வருமானம் எங்கெல்லாம் இருந்து வந்திருக்கு, அதுக்கு நான் எவ்வளவு டாக்ஸ் கட்டியிருக்கேன்றது வந்திருக்கு. அதுபோக வந்து பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷனுக்கு எவ்வளவு வருமானம், ₹1 உள்ள வந்ததுல இருந்து ₹1 வெளியில போன வரைக்கும் எல்லாமே இங்க பாருங்க, தயார் நிலையில ரெடி பண்ணி வச்சிருக்கேன். யாருக்கா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கிளம்பி நீங்க தாராளமா கிளம்பிலாம் கேள்வி கேட்பீங்க, பேப்பர் ரெடி பண்ணிட்டு பாருங்க. உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா எப்போது வேணுமாலும் ஃபவுண்டேஷன் கிளம்பி வரலாம். ஃபவுண்டேஷன் இருக்கிற வரைக்கும் இன்னும் கொஞ்ச நாள் அதுவும் இருக்கு, அது க்ளோஸ் பண்ணிடுவோம். அப்படி உங்களுக்கு உண்மையாவே தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தால், ஸோ அதற்குண்டான விஷயத்தை ஆல்ரெடி அரசாங்கத்துக்கிட்ட வந்து சமர்ப்பித்து இருக்கிறோம். ஸோ அதற்குண்டான விளக்கத்தை வந்து நீதிமன்றங்களிலும் நம்ம வந்து அரசாங்கத்திடம் நானே வந்து தெரிவிக்கலாம் என்று இருக்கிறேன். அவர்கள் கேட்டால், இப்போ வரைக்கும் ஒன்றும் கேட்கல. ஏன்னா பேப்பர்ஸ் கரெக்டா இருக்கு, அதனால கேள்வி இல்லை. கரெக்டா இருந்ததுன்னா கேள்வி வரும், கேள்வி வரும்போது பதில் சொல்லிக்கிறேன். ஓகே. இப்ப ஃபவுண்டேஷன் மூலமாக உங்களுக்கு வந்த காசு இல்லாம, நீங்க உங்களுடைய ஓன் மனிலேருந்து ஒரு 40 அபோவ் 45 லேக்ஸ் சம்திங் நீங்க வந்து குடுத்திருக்கீங்க அப்படின்றது வந்து பார்க்கப்படுது. சோ அந்த காசு வந்து உங்களுக்கு எங்க இருந்து வந்ததுன்ற ஒரு கேள்வி இருக்குது இல்லையா? அப்படி என்ன பிசினஸ் பண்றாரு மகாவிஷ்ணு அப்படின்றது? ஒரு பிசினஸ் இல்லைங்க. இன்டர்நெட் மாதிரி அதிக பணம் சம்பாதிப்பதற்கு உலகத்திலேயே எதுவும் தொழில் இல்ல. முதல்ல அத புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு சீக்ரெட்டாவே சொல்லி குடுத்துறேன். சோ என்னன்னா, ஏர்ன் த மனி வைல் யூ ஸ்லீப்பிங், இதுதான் கான்செப்ட். மில்லியனர்ஸோட கான்செப்ட் என்ன? ஏர்ன் த மனி வைல் யூ ஸ்லீப்பிங். சோ நான் வந்து 100 பிசினஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. என்னுடைய மொத்த வருமானமும் ஆன்லைன் கிளாஸ் எடுப்பதிலிருந்து வந்தது. அதுக்கு ப்ராப்பரா ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணியிருக்கேன். மந்த்லி வந்து பாத்தீங்கன்னா சில நேரத்துல 1 lakhsல இருந்து 2 lakhs வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி மட்டுமே பே பண்ணிட்டு வரேன். புரியுதா உங்களுக்கு? ஆவரேஜா என்னோட பேமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 1ல இருந்து 1.5 lakhs வரைக்கும் ஜிஎஸ்டி மந்த்லி பே பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். ரெகுலரா இன்கம் டாக்ஸ் கட்டியிருக்கேன். நான் தப்பானவனா இருந்திருந்தேன்னா கவர்மெண்ட்ல நீங்க நினைக்கிற மாதிரி இன்னைக்கு இல்லங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? மோடி சாரோட கவர்மெண்ட்டுங்க அது. மோடி ஆட்சிங்க, மோடி அவர்களுடைய ஆட்சிங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? ஒவ்வொன்னையும் கண்ணுல விரல விட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு பானிபூரி கடைக்காரரு நார்த் இந்தியால ரெகுலரா வந்து பானிபூரி போட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாரு. அடுத்து அவருக்கு நோட்டீஸ் வந்துருச்சு. என்ன பானிபூரி கடைக்காரருக்குலாம் நோட்டீஸா உங்களுக்கு கோவம் வரலாம்? நான் என்ன கேட்கறேன்னா, பானிபூரி கடைக்காரர் எவ்வளவு பிசினஸ் பண்ணாரு தெரியுமா? ஒரு வருஷம் 45 லட்சம் ரூபாய்க்கு மேல அவர் பிசினஸ் பண்ணியிருக்கிறாரு. 45 லட்சம் ரூபாய்க்கு மேல ஒரு பானிபூரி கடைக்காரன் ஒரு வருஷத்துக்கு இன்கம் ஏர்ன் பண்றான்னா, அப்ப நாட்டோடைய வளத்தை பயன்படுத்துறான், நாட்டினுடைய ஏரை பயன்படுத்துறான், நாட்டினுடைய தண்ணியை பயன்படுத்துறான், நாட்டுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு, எவ்வளவு பொருளாதாரம் மேனேஜ் பண்ண வேண்டியது இருக்கு, இத்தனையும் பார்க்க வேண்டியது இருக்குல்ல? பார்க்க வேண்டியது இருக்கா இல்லையா? 1008 பேர் 1008 விஷயங்கள் பேசலாம். அதெல்லாம் மேட்டரே கிடையாது. கரெக்டா இருக்கமா, கவர்மெண்ட்டுக்கு சரியா இருக்கமா, தவறாக இருந்தால் தாராளமாக அதற்கு உண்டான விளைவுகளை சந்திக்க யாராக இருந்தாலும் தயாராகத்தான் இருக்க வேண்டும். பிகாஸ் எவ்ரி ஒன் இஸ் அண்டர் தி லா, நோ ஒன் இஸ் அபவ் தி லா. ஓகே. இப்போ நீங்க சொல்லிக் கொடுத்த பயிற்சிகள் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. எல்லாத்தையும் லைட்டா எடுத்துக்கணும். இந்த மாரி பல விஷயங்கள் வந்து இந்த யோக வாழ்க்கையில இருக்கு அப்படின்றப்போ, இந்த மாரி ஒரு விஷயம் உங்கள ஒரு பிரஷர் பண்ணவோ, ஸ்ட்ரெஸ் பண்ணவோ, ஏதோ ஒரு விஷயம் பண்ணால் தான் இது வேணாம் அப்படின்னு நீங்க வெளில வந்திருக்கீங்க. உங்களுடைய செல்ஃப பார்க்குறீங்க. உங்களுடைய என்னை ஆன்மீக ஒரு வாழ்க்கை. விஷயம் பிரஷர் பண்ணுச்சு. அது என்னன்னு வெளிப்படையா சொல்றது இல்ல, மறைச்சு வச்சு யார் அதான் சார். அப்ப என்ன கேட்கிறேன்னா, அப்போ இந்த யோக வாழ்க்கை எதுவுமே வந்து உங்களுக்கு இதுக்கு உதவல அப்படின்றது அப்பட்டமா இங்க தெரியுது இல்லையா? அதை தூக்கி போடுவதும் ஆன்மீகம் தான். புரியுதா? ஒரு வாழ்க்கை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணி ஒரு சூழ்நிலையில கொண்டு வந்து நிறுத்தும். எண்ட் என்ன, ஒண்ணு இல்லைன்றதை நோக்கி போறதா. ஒவ்வொரு இடத்தையும் தூக்கி வீசிட்டே போகணும். இதுதான் கான்செப்ட். நீங்க நின்றுறீங்க, நான் அடுத்தடுத்த கட்டம் போயிட்டு இருக்கேன். புரியுதா? அப்ப கண்டிப்பாக திரும்பவும் ரீஸ்டார்ட் பண்றதுக்கான எந்த ஒரு ஐடியாவும் இல்ல. வாய்ப்பே கிடையாது. எனக்கு விருப்பப்பட்டவங்களுக்கு ஆன்லைன்ல கிளாஸ் எடுப்பேன். அது எப்ப எடுக்கிறேன், எங்க எடுக்கிறேன்லாம் தெரியாது. எனக்கு விருப்பப்பட்டவங்களுக்கு எடுப்பேன். எனக்கா தோணுச்சுன்னா உபதேசம் கொடுப்பேன். பட் அதெல்லாம் நீங்களெல்லாம் தேடி வர முடியாது. நான் தேடி வருவேன் இதுக்கப்புறம். இனிமேல் நீங்க வரணும்னு அவசியம் இல்ல. அது நேரடியா வர்றதுக்கு சான்ஸே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. நிம்மதியா இருக்கேன். ஆன்மீகம் உங்களுக்கு தேவை என்றால் தேடி தேடி நீங்களே போய் கற்றுக்கொள்ளுங்கள். அதனுடைய வேல்யூ இப்ப உங்களுக்கு புரியாது. வரும், அதுக்கு ஒரு காலம் வரும். எழுதி எழுதி தர வரும், அதுக்கு ஒரு காலம் வரும். கண்டிப்பா வரும். இப்போ தொடர்ந்து தமிழகத்துல பார்க்குறோம். பல இடி ரெய்டுகள் வந்து நடந்துட்டு இருக்குது. ஸோ நீங்க அதே நேரத்துல வந்து கரெக்ட்டா அந்த ஃபவுண்டேஷனும் க்ளோஸ் பண்றீங்க. நீங்க குடுத்த அந்த காசு, இருக்கும் காசு என்ன பண்ண போறாரு? அப்படின்ற பல கேள்வி இருந்தது. ஒருவேளை மகாவிஷ்ணு அவர்களையும் ஈடி நெருங்கிக் கொண்டிருந்ததா? அதனால தான் மகாவிஷ்ணு இந்த முடிவு எடுத்தார். நெக்ஸ்ட் கொஸ்டின்.
ஸோ நீங்க சொன்ன மாதிரியே நீங்க எப்போ என்ன பண்ண போறீங்க அப்படின்றது நீங்க சொல்லல. அப்போ மக்கள் உங்கள வந்து நெருங்கணும், உங்கள வந்து பார்க்கணும் தான் நீங்க சொல்லிக் குடுத்த விஷயத்த இன்னும் ஃபாலோ பண்ற பலரும் இருக்காங்க அப்படின்றப்போ, அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு தாய், தந்தை வந்து எனக்கு இத்தன விஷயம் சொல்லிக் குடுத்துருக்காங்க. திடீர்னு அவங்க இல்லாம போகும்போது, அது ஒரு விதமான அந்த ஒரு டைம வந்து கோ த்ரூ பண்ண முடியாதுன்னு இருக்கும். அது மாரி ஒருத்தர குருவா நம்ம பார்த்துட்டு வரும்போது ஏங்க காந்தி செத்ததவே மறந்துட்டாங்க. நான்லாம் எந்த மூலைக்கு? ம். காந்தி செத்தது மறந்துட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? எங்க அப்பா செத்தத மறந்துட்டேன் நான். என் வேலையில பிஸியா இருக்கேன். என்ன ஓவர் பில்டப்லாம் பண்ணி ஏமாத்துறீங்க நீங்க? மறுபடியும் என்ன ஏமாத்தாதீங்க. ஐ அம் வெரி 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 கிளியர் நவ். ஐ பிகேம் வெரி செல்ஃபிஷ். இன்னும் ஒண்ணு வந்து பல இடங்களுக்கு நீங்க வந்து டிராவல் பண்றீங்க. இப்ப நீங்க சொல்றீங்க டெல்லி போயிருந்தீங்க, அண்ட் வெளிநாடுகள் எல்லாம் போயிருந்தீங்க. இந்த கிளாஸஸ்லேருந்து வந்த காசு தான் உங்களுக்கு அப்படின்னு. ஆனா அதுலயும் 40, 45 லட்சம் நீங்க வந்து அதுக்கு குடுத்துருக்கீங்க அப்படின்றப்போ, இந்த ஒரு இவ்வளவு பிரயாணங்கள் பண்றதுக்கு, இந்த ஒரு லைஃப் லக்ஸுரிய வந்து அடைவதற்கு எப்படி அது முடியுது? யாருடைய காசு அப்படின்றது மறுபடியும் அங்க என்ன கேள்வி. மறுபடியும் அங்கிருந்தே வரீங்க. நான் தான் சொந்தமா ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறேன்றேன். அந்த பேப்பர் வேணா காட்ட கடந்த வருடத்தில் மட்டும் 32 லட்சம் ரூபாய் என்னோட வருமானம் மட்டும். என்னோட பர்சனல் இன்கம் மட்டும் 32 lakhs. என்னோட டர்ன் ஓவர் அரௌண்ட் 2 crores. ஐ ஹாவ் ஃபைல்ட் இட் வெரி கிளியர்லி. ஐடி பேப்பர்ஸ் இருக்கு. தேவைன்னா காட்டுறேன். 2 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்றவன் மாசம் வருஷம் வந்து 32 லட்சம் ரூபாய் இன்கமா காட்டுறவனுக்கு அவன் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ்ல அவன் வந்து ஒரு ஐடி பேப்பர் ஃபைல் பண்றான்னா ஓப்பன் லிமிட்லயே கார்டு கொடுப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவன் டர்ன் ஓவர் பண்றான்னு அர்த்தம். புரியுதா நான் என்ன மீன் பண்றேன்னு? இஃப் யூ ஹாவ் 30 plus lakhs as your income as annually, and if you are going to apply for a credit card in an American Express, you can easily get the open limit. அப்ப அந்த அளவுக்கு இருக்கும்போது என்னால ஏங்க செலவு பண்ண முடியாது? நான் சம்பாதிக்கிறேன், நான் சந்தோஷமா இருக்கேன். வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? ஸோ இனிமேல் வந்து மகாவிஷ்ணுவ யாருக்காச்சும் கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்களா நினைச்சால் மட்டும் நல்லா தான் உங்களுக்கு முடியும். புரிஞ்சுக்கங்க. பரம்பொருள் ஃபவுண்டேஷன்றத இப்ப உங்களுக்கு அந்த சீக்கிரட்டையும் சொல்றேன். இது பெருமையா தான் இருக்கு. நீங்க பெருமையா எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்க இதையும் தப்பா எடுத்துக்கிட்டாலும் சரி, கிளியரா சொல்றேன். பரம்பொருள் ஃபவுண்டேஷன்ன்றது தனி ட்ரஸ்ட் அக்கௌண்ட். நல்லா புரிஞ்சுக்கங்க. மகாவிஷ்ணுன்றது தனி ஒரு கரண்ட் அக்கௌண்ட். நல்லா புரிஞ்சுக்கங்க. சோ இந்த 2 அக்கௌண்ட்டுக்குமே 2 இன்கம் இருக்கு. வரக்கூடிய டொனேஷன்ஸ்லாம் ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு போகுது. இதுல இருந்து மந்த்லி வந்து பாத்தீங்கன்னா செலவே வந்து பல லட்சம் ரூபாய் இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுல வரக்கூடிய விஷயம்லாம் என்னோட பர்சனல் எக்ஸ்பென்ஸ். இதை நான் தூக்கி போட்டு எரிக்கலாம், கொளுத்தலாம், யாருக்காவது சும்மா கொடுக்கலாம், தான தர்மம் பண்ணலாம், ப்ராப்பர்ட்டி வாங்கலாம், எது வேணாலும் பண்ணலாம் சொந்த வருமானம். ஆனா எனக்கு சொந்த வந்த வருமானத்துக்கே என்னன்னா என் பேர்ல இப்போ வரைக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி கூட கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? உடனே கேட்கலாம், பினாமி பேர்ல வச்சிருக்காரு. யார் பேர்லயும் இல்ல. எதுவுமே என் பேர்ல இல்ல. நான் சம்பாரிச்ச காசுலயே கடந்த வருடங்கள்ல கிட்டத்தட்ட 57 லட்சம் ரூபாய்க்கு மேல கடந்த 3 வருடங்களுக்கு மேல ஃபவுண்டேஷனுக்கு டொனேஷன் பண்ணி அதுல இருந்து எடுத்து செலவு பண்ணிருக்கோம். இன்னைக்கு ஃபவுண்டேஷனோட பேலன்ஸ் செகண்ட் வந்து ஜீரோக்கு தான் வந்திருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி வாங்கி வாங்கி ஒரு பிசினஸ் பண்ணி பிசினஸ்ல இருந்து ரன் பண்ணி எடுத்து பண்ணக்கூடிய ஃபவுண்டேஷன் கிடையாது. வர்றதை அப்படியே பண்ணிட்டு இருக்கோம். நீங்க வந்து செக் பண்ணீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு தெரியும். ஸோ இனிமேல் திரும்பவும் வரமாட்டீங்க. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைய நோக்கி நீங்க போக போறீங்க அப்படின்றது இறுதியான ஒரு கருத்தா இருக்கா? ஏன்னா திரும்பவும் நீங்க வந்து இன்னொரு விஷயம் திரும்பவும் நான் இதுக்கு பண்றேன், திரும்பவும் இதுக்கு வரேன்னு சொல்லிட்டு, அதுவும் ஒரு காரணமால் தான் வந்தேன். இதெல்லாம் நடக்கணும்ன்ற நிச்சயம் இருந்தது அப்படின்ற ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கிற எண்ணமே இல்ல. அவங்க குடும்பத்தை அவங்க சந்தோஷமா பாருங்க. நானும் என் குடும்பத்தை சந்தோஷமா பாக்குறேன். உனக்கு எதிரா குடும்பம்னு கேக்குறீங்களா? எனக்கு என் தம்பி, தங்கச்சி, அப்புறம் எங்க அம்மா, இந்த ஒரு குட்டி குடும்பம் இருக்குல்ல, அந்த குட்டி குடும்பத்தை சந்தோஷமா கொஞ்ச நாள் இருப்பேன். அதுக்கப்புறம் இறைவன் அடுத்த தகவல் கொடுக்குறப்ப அடுத்தடுத்த கட்ட முடிவுல எடுத்துட்டு எங்க சித்தன் போக்கு சிவன் போக்குன்னு போக வேண்டியதானுங்க. நீங்க ரொம்பலாம் ஃபீல் பண்ணாதீங்க. ஏதோ பெரிய ஞானி மாதிரி யோகி மாதிரி பேசுறேன். ரொம்ப இப்பதான் நிம்மதியா இருக்கேன். ஐ எம் வெரி ஹாப்பி நவ். நீங்க ஃபீல் பண்ணி மன உருக்கத்தோட கஷ்டத்தோட கேட்கற அளவுக்கு இங்க ஒன்னும் சீன் இல்ல. ஐ எம் ரியலி ஹாப்பி. ஐ ஃபீல் ரியலி த ரியல் ஃப்ரீடம். அந்த ரியல் ஃப்ரீடம்னா என்னன்றதை ஃபீல் பண்றேன் நான். வெயிட் இல்லைனாவே ஃப்ரீ தானுங்க. அதான் என்னன்னா, இப்ப நீங்க இந்த விஷயத்த கையில எடுக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், வெயிட்ஸ், இந்த கிரெடிபிலிட்டி போகறதுக்கான ரீசன் எது வேணாலும் நடந்திருக்கலாம். அண்ட் ஜெயிலோ எது வந்தாலும் அதை நான் வந்து ஃபேஸ் பண்றதுக்கு தயாரா நான் இருக்கேன் அப்படின்னு. இப்பயும் சொல்றேன், நான் இன்னும் 100 டைம் ஜெயிலுக்கு போறேன். நான் இப்பயும் சொல்றேன், நான் இன்னும் 1000 வீடியோ கூட போடுறதுக்கு தயார் நிலையில இருக்கேன். ஆனா அதனுடைய பலன் மக்களிடத்தில் இல்லை. புரியுதா புரியலையா உங்களுக்கு? நான் ஒரு வேலை செய்யறேன்னா அந்த வேலைக்கு உண்டான அட்லீஸ்ட் குறைந்தபட்ச ரிசல்ட்டாவது சொசைட்டில இருக்கணும்னு நான் எதிர்பார்ப்பேன். அது எனக்கு படணும். அதை நீங்க கன்வின்ஸ் பண்ணி வராது. இப்ப வேற விஷன்லாம் வேற தெரிய ஆரம்பிக்குது. அது உண்மையெல்லாம் காட்டுது. அது ரொம்ப கடுப்பா இருக்கு பாக்குறதுக்கு. புரியுதா உங்களுக்கு? சோ அதனால பெட்டர் ஷட் டவுன் பண்றதா மிக சரியான ஒரு முடிவாக இருக்கும் நான் வந்து கருதுகிறேன். சார், எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை வந்து பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றி. குரு கடாட்சம். நல்லதே நடக்கும்.